கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் உறுதியாய் நம்புகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மகிமைக்கு மேல் மகிமை அடைய செய்வார். நீங்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைவீர்கள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த மகிமையான வார்த்தைகள் நிச்சயமாய் கர்த்தருக்காகவே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான பலத்தை, ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றங்களை கொண்டு வரும் அந்த விடுதலை உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயர உயர பறக்க செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, ஐயா, இப்படியெல்லாம் ராஜரீக மேன்மைகள் போன்ற மகத்துவமான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் நினைத்து பார்த்ததே இல்லை. அப்பேர் கொத்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையிலே என்னோடே இருந்து என்னை எல்லா பாடுகள், துயரங்கள், உபத்திரவங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளின் வழியாய், ஒருவேளை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாய் நடந்து வந்தாலும் கூட அவரே தேற்றவாளனாய், துணையாளராய், கூட இருக்கிறவராய் என்னை நடத்தி வந்த விதம் அற்புதமும் அதிசயமுமாய் இருந்தது என்று உங்களில் அநேகர் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் அப்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். வாழ்வை மாற்றும் வல்லமையான இந்த விடுதலை ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த ஜப வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட முடியும். ஐயா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வர முடியும். நீங்கள் பெற்றிருக்கிற உங்கள் அந்த பரிசுத்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய முடியும். பற்றி எரிந்து அது எல்லா விதமான சதிசூனியங்களையும் நிர்மூலமாக்க முடியும். எல்லா விதமான மாந்திரீக கட்டுகள், ஏனென்று புரியாத பிரச்சனைகள், ஏன் வந்தது என்று தெரியாத ஆபத்துகளும் உபத்திரவங்களும், எதற்கு எப்படி வந்தது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், துன்பங்கள், நோய்களிலும் இருந்து இந்த புதிய அக்கினி, புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய அற்புதமும் அதிசயமுமான வார்த்தைகள் உங்களை விடுதலை செய்யும் என்று உறுதியாய் நம்புகிறேன். நிச்சயமாய் நம்புங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கொர்நேலியுவின் வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே தாகத்தோடு காத்திருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் தாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஐயா, எனக்கு ஒரு மாறுதல் வராதா? என் வீட்டிலே, என் குடும்பத்திலே, என் சொந்த ஜீவிதத்திலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வராதா? எங்கள் வாழ்க்கையிலே இன்னும் எத்தனை காலங்கள் நாங்கள் இப்படியே ஜீவித்துக் கொண்டிருப்பது? வாழ்வதை விட சாவதே மேல். இப்படி போல்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் எங்களை மரண கண்ணிகள் போல் சுட்டி கொண்டிருக்கிறது. ஐயா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறது போன்று நடந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற பல்வேறு உபத்திரவங்களுக்கு விடிவே வராதா? இவைகள் எப்படி வந்தது? ஏன் வந்தது? ஏன் எங்களுக்கு இப்படி இத்தனை உபத்திரவங்கள் என்று நினைக்கிற உங்களை இன்று பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜப வேளையிலே தொடுவார் என்று நம்புங்கள். உங்கள் ஆவி ஆத்துமாக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர், ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ளே அவர் வரும் பொழுது நிச்சயமாய் அற்புதமும் அதிசயமுமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக போகிறது. நிச்சயமாய் இந்த ஜப வேளை உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை நிச்சயமாய் மாற்றும். உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றுகிற வல்லமையான ஜபம் இது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எந்த சபையை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே வாக்களிக்கப்பட்ட, கொடுக்கப்பட்ட ஒரே அற்புதங்களின் ஆவியான
ஆவியானவர் இவரே இன்று தேற்றரவாளனும் பிதாவின் ஆவியானவருமாய், தேவனுடைய ஆவியானவரும் கிறிஸ்துவின் ஆவியானவருமாய் உங்களுடனே இருந்து உங்கள் உதவி செய்யவும் துணையாயிருக்கவும் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உங்கள் தேற்றரவாளனாய் உங்களோட வாழவும் கொடுக்கப்பட்டவர். இவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை சரித்திரம், உங்கள் பாதை, உங்களுடைய போக்குகள், உங்கள் நடக்கைகள், உங்களுடைய எல்லா காரியங்களும் மொத்தமாய் மாறிவிடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஒரு அற்புதமான காரியத்தை நாம் இன்று அப்படியே ஜெப வேளையிலே தியானித்து ஜெபிக்க போகிறோம். அந்த சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வர முடியும். வாஞ்சையோடு காத்திருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ, அநேகர் உணர முடியும், உணராமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை. உங்களுக்குள்ளே அவர் சைலண்டா வந்து நிச்சயமாய் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற, நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ளே இப்பொழுதே வாசம் செய்து கொண்டிருக்கிற அந்த அற்புதங்களின் ஆவியானவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். கர்த்தர் சொன்னாரே ரெவலேஷன் 3:20 வெளிப்படுத்துதல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து பிரவேசிப்பேன். பிரவேசிப்பது மாத்திரமல்ல, அவனோட கூட நானும் போஜனம் பண்ணுவேன். அதாவது உங்களோட அவர் ஐக்கியமாக விரும்புகிறார். இன்று கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார், உங்களோட உலாவுகிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுடனே இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அந்த நல்ல அற்புதமான அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் உங்கள் இறுதி கதவுகளை திறங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க சொல்லுங்க, வாரும் தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும். வறண்டதும் விடாய்த்ததுமாய் இருக்கிற என் வாழ்க்கை முற்றிலுமான வயல்வெளி போன்று மாறும்படியாய், வனாந்தரங்கள் எல்லாம் வயல்வெளியாய் மாறும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும். வறட்சியும் வனாந்தரமுமாய் இருக்கிற என் வாழ்க்கையிலே செழிப்பான நீரூற்றுகள் பாய்ந்தோடும்படியாய், வறண்ட நிலமும் வனாந்தரமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து போகிற அற்புதமும் அதிசயமுமான சூழ்நிலைகள் உண்டாகும்படியாய் என் வாழ்க்கையிலே, என் ஜீவிதத்திலே, என் ஆவி ஆத்துமாவிலே பரிசுத்த ஆவியானவர் வரும்படியாய் வரவேற்கிறேன் என்று நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது நிச்சயமாய் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தரே சொன்னது போல பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, மைட்டி காட், அவர்கள் மீன் கேட்டால் நீங்கள் பாம்பை கொடுப்பதில்லை, முட்டை கேட்டால் தேளை கொடுப்பதில்லை, அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பதில்லை. பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்திற்கிற சகல ஆறுதலின் தேவன் நம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்ய போகிறார். இப்பொழுது அவர் உங்களுக்குள்ளே வர முடியும், உங்களுக்குள்ளே வாசம் செய்ய வாஞ்சையாயிருக்கிறார், உங்களோடு பேச, உங்களோடு உறவாட, உங்களோடு ஐக்கியமாயிருக்க இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் வாஞ்சையாயிருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதங்களின் ஆவியானவரை, இந்த அதிசயங்களின் தேற்றரவாளனை, சகல ஆறுதலின் தேவனாகிய இந்த ஆறுதலின் தேவனை நீங்கள் விட்டுவிட்டு வேறே காரியங்களில் நாட்டமாயிருப்பதை, வேறே காரியங்களுக்காக ஓடி அலைந்து கொண்டிருப்பதை, வேறே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு தேவையானது ஒன்றே, கர்த்தர் சொன்னது போலவே தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தர் சொன்னாரே, அது போலவே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் இந்த நல்ல பங்கை மண் பாண்டமாகிய நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ளே மண் பாண்டங்கள் போன்று இருக்கிற நமக்குள்ளே இந்த மகா பெரிய விலையேற பெற்ற பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள
வாஞ்சையாயிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. அப்படியே தனிமையில் இருக்கிறவர்கள், ஜெப வேளையில் இருக்கிறவர்கள் 2 கரங்களையும் உயர்த்தி, என் தெய்வமே உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்குள்ளே அனுப்பும்படியாய், ஐயா பரிசுத்த ஆவியானவரை பரிபூரணமாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் என் இருதய கதவுகளை திறக்கிறேன் சுவாமி. நீங்க சொன்னது போலவே வெளிப்படுத்துதல் 3:20 சொல்லப்பட்டபடி, என் தெய்வமே எனக்கு முன்னால் என் இருதயத்திற்குள் நீர் வாசம் பண்ணும்படியாய், வந்து ஜீவிக்கும்படியாய் நீர் எனக்கு முன்னால் நிற்கிற என் தேவ ஆவியானவர், எங்களுக்குள்ளே உலாவுகிற தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வரும்படியாய் ஐயா என் இருதய கதவை திறக்கிறேன். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற மாளிகையாய், வாசம் பண்ணுகிற ஆலயமாய் என் இருதயம் மாறும்படியாய் என்னை தாழ்த்துகிறேன் என்று நீங்கள் 2 கரங்களை உயர்த்தி, என் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறேன் சுவாமி. ஐயா ஆறுதலே இல்லாத, தேற்றரவே இல்லாத பல்வேறு உபத்திரவங்களும் ஆபத்துகளும் சிக்கல்களுக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே யார் யார் இப்பொழுது தாகத்தோடும் தவனத்தோடும் லார்ட் வாஞ்சையோடும் உம்மை தேடி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படியாய் தேற்றரவாளன் உதவியாளர் இறங்கி வரும்படியாய் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய். ஆமென். அப்பா உங்க கிருபை அக்கினி மயமாய் இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் சத்னரமா தரகபோ ருகவர சந்துருமகரதரபோ சந்துருகவரதரபோதுருவா ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் ஆவியாய் இருக்கிற கர்த்தர், தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே, ஆவியாய் இருக்கிற கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் இறங்கி வரும்படியாய் தரமோ துருமக்கர சுந்துருமக்கரதரபோ பரிசுத்த ஆவியின் மகிமை இறங்கி வரும்படியாய் கமராதரபோ துருகவர சந்துருமக்கரதரபோ இந்த வல்லமையான இந்த வல்லமையான ஜப வேளையிலே வாழ்க்கை முழுமையான ஜீவிதம் முற்றிலுமாய் மாறும்படியாய் மகரதரபோ துருமக்கரதரபோ சந்தரபோ துருவதரபோ சும்பு குமரதரபோ துருமக்கரதரபோ பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய், இப்பொழுதே இறங்கி வரும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே மாற்றங்கள் உண்டாகும்படியாய், மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஆவியாய் இருக்கிற கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் பலமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வனாந்தரங்கள் எல்லாம் வயல்வெளியாய் மாறும்படியாய். ஆமென். வறண்ட நிலமும் வனாந்தரமும் போன்ற வாழ்க்கைகள் எல்லாம் மகிழ்ந்து கடுவெளிய போன்ற வாழ்க்கைகள் கழித்து களி கூறும்படியாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வரட்டும் ராஜா. இப்பொழுதே இறங்கி வரட்டும், ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வியாதி கட்டுகளில் இருந்து இப்பொழுது விடுதலை உண்டாகும்படியாய், எந்த கேன்சரோ சரீரத்திலே கிட்னி மற்றும் காற்று, இருதயம் மற்றும் எல்லா நுரையீரல், லங்ஸ் போன்ற கணையம், கர்ப்பப்பை போன்ற எந்த இடத்திலும் எந்த இடங்களிலே பிசாசின் வல்லமைகளினால் உபத்திரமும் வியாதியும் வலியும் சிக்கலும் சிரமமும் இருக்கிறதோ எல்லாம் இப்பொழுதே ஒரு நொடி பொழுதில் மாறி போகும்படியாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், இவர்கள் வாழ்க்கையிலே வல்லமையான ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே the mighty and holy name of Jesus ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி, ஒரு வெற்றி, விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், பிசாசின் எல்லா வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளின் மீது வீணாய் சுமத்தப்பட்ட சாபங்கள், காரணமின்றி கூறப்பட்ட சாபங்கள் எல்லாம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படும்படியாய், அந்த சாபங்களினால், பரம்பரை சாபங்களினால் வந்த பல்வேறு கடன்கள், கஷ்டங்கள், வியாதி
வியாதிகள், துன்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், பிரிவினைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வருவதாக. மாராதரபோ குமாரதரபோ சந்தரமோ துருக்கவர சந்துருமக்கரதரபோ துருமக்கர சுந்துருக்கவரதரபோ துருமக்கரதரபோ தரபோ துருபரதரபோ துரு சந்தரபோ சரபோ துருக்கமரதரபோ துரு சந்தரக்கபோ தரபோ துருமக்கரதரபோ துருமக்கரதரபோ. எல்லா இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் இப்பொழுதே உண்டாகட்டும். ஐயா, யார் யார் பல்வேறு சோதனைகள், வேதனைகள், உபத்திரவங்களினால், கடன் கஷ்டங்கள், தோல்விகள், நஷ்டங்களினால் இருதயம் நொறுங்குண்டவர்களாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தரக்கரபோ சந்துருமக்கரதரபோ ஒரு காயம் கட்டுதலும் ஆறுதலும், ஆமென், தேவ அனுக்கிரகமும் ஒரு விடுதலையும் சுகமும் சௌக்கியமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, பல்வேறு காரியங்களினால் சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள், சிறைப்பட்டவர்கள் போன்று காணப்படுகிறவர்கள், உயர உயர எழும்பி பறக்க முடியாதபடி மரித்து உமா சந்து ருக்கமரா சுந்து ருக்கமரதரபோ மரித்து உயிரோடு எழுந்த கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்த சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விடுதலை விடுதலை உண்டாகும்படியாய் சிறைப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்பொழுதே விடுதலையை கூறி அறிவிக்கிறோம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் மக்கா தாரபோ குருமக்கர சந்து ருக்கபர சந்து ருக்கபரதரமோ துருக்கபரதரபோ இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகள் எங்கே எங்கே விடுதலை இல்லாதபடி, ஐயா, நிம்மதியாய் சாப்பிட முடியாதபடி, நிம்மதியாய் தூங்க முடியாதபடி, நிம்மதியாய் உண்ண உறங்க முடியாதபடி, நிம்மதியாய் குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாதபடி, எல்லா விதத்திலும் பல்வேறு வகையான சோதனைகள், வேதனைகள், வலிகள், உபத்திரவங்கள் என்ற சிறைகளிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென். ஐயா, இந்த வலியும் வேதனையும் எங்களுக்கு தீரவே இல்லை, நாளும் பொழுதுமாய் எங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. வேதனையும் உபத்திரமும் எங்களை விட்டு மாறவில்லை. குடும்ப வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே சிறைப்பட்டவனை போல வாழுகிறேன், விடுதலையே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கட்டுண்டவர்கள் எங்கே எங்கே எந்த காரணத்தினாலே கட்டுண்டவர்களாய் காணப்படுகிறார்களோ, எல்லா மந்திர சூனிய கட்டுகளும் இப்பொழுதே எரியட்டும். எல்லா மாந்திரீக கட்டுகளும் இப்பொழுதே பொசுங்கி போகும்படியாய் பிள்ளைகளுக்கு விடுதலை 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 உண்டாகும்படியாய் கட்டுண்டவர்கள் எங்கே எங்கே எதிலே எப்படி கட்டப்பட்டிருக்கிறார்களோ என் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் அக்கினி இந்த பிள்ளைகளின் மீது இறங்கும்படியாய் மாக்கா சுந்துருக்கவரதரபோ துருக்கவரதரபோ. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், எங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். பொல்லாத ஆவிகளின் சேனைகளே, பொல்லாத ஆவிகளின் சேனைகளே, இந்த தேவ பிள்ளைகளை விட்டு, இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளை விட்டு வெளியேறுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக காத்திருக்கிற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காய் காத்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விடுதலைக்காக, வெற்றி வாழ்வுக்காக காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுதே துயரப்பட்டவர்களாய் காணப்படுகிற எந்த காரியங்களிலே துயரப்பட்டார்களோ, எங்கே எங்கே யார் யாரால் துயரப்பட்டவர்களாய், எந்த சூழ்நிலைகளினால், எந்த வீட்டிலே நடந்த காரியங்களினால், அலுவலகத்திலே, வியாபாரத்திலே, தொழிலிலே, ஊழியங்களிலே நடந்த காரியங்களினால் ஏற்பட்ட துயரங்கள் எல்லாம் மாறி இப்பொழுதே ஆறுதல் செய்யப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமையால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஆறுதல் உண்டாவதாக. mighty holy name of Jesus. ஐயா, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், இப்பொழுதே சீயோனிலே, தேவ சமூகத்திலே, தேவனுடைய மந்தையிலே, தேவனுடைய வீட்டிலே துயரப்பட்டவர்களாய் காணப்படுகிற பிள்ளைகள் இப்பொழுதே சீர்பொருந்தும்படியாய், சீர்படுத்தப்படும்படியாய் என் தெய்வமே இவர்களுக்குள்ளே
ஒரு மனமாறுதல் உண்டாகும்படியாய், ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரமும், துயரத்திற்கு பதிலாய் ஆனந்த தைலமும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையும் உண்டாகும்படியாய் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஐயா, உபத்திரவத்தின் குகையிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு மகிமையான மாற்றம் உண்டாகும்படியாய், ஐயா, இந்த விடுதலைக்கு பின்னால், இந்த விடுதலைக்கு பின்புறமாய் விடுதலை பெற்ற பெண்மான்களாய் பிள்ளைகள் துள்ளி குதிக்கும்படியாய் இன்று ஒரு மகிமையான விடுதலை உண்டாகட்டும், இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இவர்கள் கர்த்தர் இந்த மாற்றங்களுக்கு பிறகு உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே நீரே உம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டபடியே நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. இந்த பிள்ளைகள் எல்லாம் செழித்து வாழ்ந்து வளர்ந்து ஓங்கி ஒலிவமர கன்றுகளைப் போல வளரும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் மாறட்டும், எல்லா உபத்திரவங்களும் மாறட்டும், வாழ்க்கையிலே ஒரு வெற்றியும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே மகா பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ரக்கா சந்து ருக்கபரதரபு தரமோ கபரா சுந்து ருக்கபரதரபு சந்து ருமதரபு துருக்கபர சந்து ருக்கபரதரபு. எங்கே எங்கே ஐயா, அந்த நடுக்கடலிலே அல்லல் பட்ட அவதிப்பட்ட போக வேண்டிய இடத்தை பிடிக்க முடியாதபடி எல்லோரும் மரித்து விடுவோமோ என்ற சூழ்நிலையிலே அல்லல் பட்டு கொண்டிருந்த அந்த படகிலே சீத சீசர்கள் நடந்து கொண்டு சீத சீசர்களோடு கர்த்தர் கடந்து சென்று கொண்டிருந்த அந்த படகிலே ஐயா, காற்றும் கடலும் புயலும் கடல் கொந்தளிப்புமாய் படகையே குடும்பத்தையே எல்லோரையும் மொத்தமாய் அழித்து விடுவது போல் இருந்த அந்த சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் என் தெய்வமே தகரா துருமா கரா தரபோ துருக்கமரதரபோ துருக்கமரதரபோ. ஐயா, நீர் எழுந்து காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்ட மாத்திரத்திலே அங்கே ஒரு பெரிய அமைதி உண்டாயிற்று, விடுதலை உண்டாயிற்று என்று வாசிக்கிறோமே. அப்படியே கொந்தளிக்கும் கடலை போன்ற பிரச்சனைகளோடு ஐயா, ஓங்கி வீசுகிற சூறாவளி காற்றை போன்ற பல்வேறு பிரச்சனைகளோடும் உபத்திரவங்களோடும் வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இப்பொழுதே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் குடும்பங்களிலே, சொந்த ஜீவிதத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, தொழிலிலே இருக்கிற ஊழியங்களிலே காணப்படுகிற எல்லா கொந்தளிப்புகளும் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, எல்லா கொந்தளிப்புகளும் அடங்கும்படியாய், இப்பொழுதே அடங்கும்படியாய். ஆமென். திருமண வாழ்க்கையிலே ஏற்பட்ட சந்தேகங்கள், பொறாமைகள் அல்லது பெருமைகள் அல்லது பல்வேறு வருத்தங்கள், எல்லா சூழ்நிலைகளினாலும் வந்த குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் சூறாவளிகளும் அடங்கும்படியாய் இறையாதிருங்கள், அமைதலாயிருங்கள், சமாதானமாயிருங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். mighty name of Jesus. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி பொல்லாத வல்லமைகள் மாறி போகும்படியாய், பொல்லாத புசர் காற்றை போல் சீறி வருகிற, கொந்தளிக்கிற கடலை போல் துள்ளி வருகிற சத்துருவின் சகல ஆதிக்கங்களும் அடங்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி அவருடைய நாமத்தினாலே பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிறோம், பிசாசுகளை துரத்துகிறோம். இப்பொழுதே தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய், இப்பொழுதே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி விடுதலை உண்டாகும்படியாய் என் தகப்பனே, யார் யாருடைய குடும்ப வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட கடலும் கொந்தளிப்புமான பிரச்சனைகள் இருக்கிறதோ, யார் யாருடைய திருமண வாழ்க்கையிலே அல்லது சொந்த ஜீவிதத்திலே ஐயா சரீரத்தில் கூட கொந்தளிப்பும் சூறாவளியும் வீசுவது போன்ற பல்வேறு வலிகளும் உபத்திரவங்களும்
தூங்க முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி பல்வேறு உபத்திரவங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாய் மாதா ராபோ ருக்கா பாரா சந்து ருக்கா மாராதரபோ ரபரா சுந்து ருக்கா பாராதரபோ. துயரத்திற்கு பதிலாக என் தெய்வமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகமாய் உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் சுவாமி. ஐயா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக பல்வேறு கஷ்டங்கள், கடன்கள், பல்வேறு உபத்திரவங்கள், குடும்பத்தில் சொந்த ஜனங்களே வெறுக்கிற, சொந்த ஜனங்களே திட்டுகிற, சொந்த ஜனங்களே ஐயா வெறுக்கவும் ஒதுக்கவும் கொடுக்கெடுக்கவும் நினைக்கிற சூழ்நிலைகளில் ஒடுங்கி போய் இருக்கிற, ஒடுங்கின ஆவியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் பனி போல இவர்கள் மீது இறங்கும்படியாய், ஓ இப்பொழுதே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த காரியத்திலே துயரத்தோடு இருக்கிறார்களோ அந்த துயரங்களுக்கும் பதிலாய் ஒரு ஆனந்த தைலம். ஐயா, எல்லாம் முடிந்து போய்விட்டது, என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும், என் வாழ்க்கை இப்படி தாறுமாறாய் போய்விடும், எல்லாம் அழிந்தது போல், எல்லாம் முடிந்து விட்டது போன்ற ஒரு சூழ்நிலை வரும் என்று நாங்கள் கற்பனையிலும் கனவிலும் நினைக்கவில்லையே. அது போன்ற கொடுமையான சூழ்நிலைகள், அது போன்ற துயரமான சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. எல்லாம் சாம்பலாய் போனது போல ஒருவேளை என் திருமண வாழ்க்கையும், ஐயா நான் நம்பி இருந்த என் திருமண வாழ்க்கையும் இப்படி சாம்பலை போல் மாறும் என்று நான் நினைக்கவில்லை. என்னை நம்ப வைத்தவர்கள், நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் என்னை நடுத்தருவில் விட்டுவிட்டு சென்று விட்டார்களே. எல்லாம் சாம்பலாய் போய்விட்டது. எங்கள் கையில் இருந்த வாழ்வாதாரங்களும் அழிந்து விட்டது. நாங்கள் வாழ்வதற்கு வழியே இல்லை போன்ற சூழ்நிலையில் இருக்கிறோம். மாரா சுந்து ருக்கபரதரபோ ஒரு ஷரபோ ருக்கபரதரபோ. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியின் அனுகிரகத்தினாலே இப்பொழுதே சாம்பலாய் போன வாழ்க்கைகளுக்கு பதிலாய் ஒரு சிங்காரம் உண்டாகும்படியாய், ஒரு அலங்காரம் உண்டாகும்படியாய், ஒரு மகிமை உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமையும் மாற்றமும் உண்டாகும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். ஓ இதற்காகவே ஏசாயா 61:1 முதல் 3 வரை சொல்லப்பட்டபடியே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ராக்கா சந்து ருமா கரதரபோ. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஓ துர்கமராதரபோ. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் உண்டாகட்டும் இப்பொழுதே. சிறைப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். மக்கா ராதா ராது ருஷந்தா ரக்காபோ. கட்டுண்டவர்களுடைய கட்டுகள் அவிழட்டும். கட்டவிழ்த்தலை கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓதுருமா சுந்து ருக்கவரதரபோ. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ககாரா சுந்து ருக்கவரதரபோ. சியோனிலே துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தப்படுவார்களாக. mighty name of Jesus. இப்பொழுதே இவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலமும். ஓ என் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம் வல்லமையினாலே இப்பொழுதே ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு புது துதியின் உடை இப்பொழுதே ஒடுங்கின ஆவிகள் மாறட்டும். அமாரா துருக்காரா சந்து ருக்கவரதரபோ. துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மோத்தரபோ கரா சந்து ருக்கவரதரபோ. இப்பொழுதே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி, வெற்றி, திருப்புமுனை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே வாழ்வை மாற்றும் இந்த வல்லமையான விடுதலை ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவ மகிமை, தேவ வல்லமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம்.
செலுத்துகிறோம் சுவாமி. ஓ, வாழ்வை மாற்றும், ஓ, வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும் இந்த ஆவியானவருடைய வல்லமை, மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய ராஜமேன்மைகளை கொண்டு வரும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஐயா, இப்பொழுதே நீர் இவர்கள் மீது இறங்கி வந்ததற்காய், இவர்களுக்குள்ளே கிரியை செய்ததற்காய், இவர்கள் ஆவி ஆத்துமாவை சரீரத்தை தொட்டதற்காய், ஒரு மகா பெரிய விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்னும் இன்னும் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை இவர்களை ஆண்டு கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பிள்ளைகளை முடிசூட்டும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து தொடர்ந்து விடுதலை கொடுக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடர்ந்து இந்த மகிமையான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்று இரவிலே நடந்த நடுஜாம ஜபம், நடுஇரவு ஜபம், அற்புதமான அந்த ஜபத்தை, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜபிக்கப்பட்ட அந்த வல்லமையான ஜபத்தை நீங்கள் அநேகர் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதை கேட்காதவர்கள் கேளுங்கள், மறுபடியுமாய் இரவு நடு இரவிலே ஜபியுங்கள். இந்த நடுஜாம ஜபங்கள் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும். எப்படி அந்த யாக்கோபு பொழுது விடியும் வரைக்கும் போராடி ஜெபித்தது போலே, அந்த தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர், பொழுது விடுகிறது, நான் போகிறேன், என்னை விடு என்று சொன்ன சூழ்நிலையிலும் கூட சொல்லுகிறார், நோ நோ நோ, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி போராடி ஜெபித்தது போலவே இந்த நடுஇரவு ஜெபங்களிலே நிச்சயமாய் ஜெபியுங்கள். அதற்காக சமயங்களை ஒதுக்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல அமுக்குங்க. நாங்க இப்பொழுது இன்றைய தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியை மாலை 6 மணிக்கு நீங்கள் உறுதியாய் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து பாருங்கள். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு, கர்த்தரே பேசின, கர்த்தரே இன்றும் பேசுகிற வல்லமையான வார்த்தைகளை கேட்க மறந்து விடாதிருங்கள். அது சுருக்கமான செய்தியாய் இருந்தாலும் உங்களுக்கு பெருக்கமான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொடுக்கும். நம்முடைய சேனல்ல அதை கவனியுங்கள். இன்றைய தீர்க்க தரிசனம் என்று தினந்தோறும் வருகிற அந்த அற்புதமான நிகழ்ச்சியை மாலை 6 மணிக்கு கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் வெட்கம் அடைந்தாலும் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான நன்மைகளும் மேன்மைகளும் ராஜரீக மேன்மைகளும் வரும் என்பதிலே மாற்றமில்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.